கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கடைசி செய்தியாக ஜீவன் உள்ள தேவன் ஒரு செய்தியை தியானிக்க இருக்கிறோம். எல் ஷாய் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம். உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயாய் அணைத்திடுவார். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயாய் அணைத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பேசுறார், லீலா அம்மா பேசுறார். இன்னைக்கு நம்ம கடைசி செய்தியாக ஒரு செய்தியை தியானிக்க இருக்கிறோம். எல் ஷாய். கடைசிங்கிறது இந்த செய்தியும் கடைசி பிளஸ் திங்கள் வியாழன் இருக்கிற செய்திகளை இனிமேல் வராது. காலையில் உள்ள செய்தி இருக்கும், ஏசாயா நான் சொல்லிக் கொடுப்பேன். அது சண்டே சங்கீதம் நான் சொல்லிக் கொடுப்பேன். ரைட், வாசிப்போமா? இதுக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 42வது அதிகாரம் 2வது சங்கீதம் 42:2. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய்க்கு. ஜீவன் உள்ள தேவன் மேல். விக்கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விக்கிரகத்திற்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவி யார் யாரெல்லாம் அந்த விக்கிரகத்தை பணிந்து கொள்றார்களோ அவர்களை ஒரு தவறான பாதையில் அழைத்துக் கொண்டு செல்லும், கொண்டு போய் அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். நான் ஒரு பயங்கரமான விக்கிரகத்தின் ஆவியில் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு ஸ்கின் லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் பெரிய கோடீஸ்வரனுக்கு மேல கோடீஸ்வரன், பில்லியனர். அவர் பாம்பேல போய் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார். அங்க ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தனால அவர் உயிரோட வந்தார். அவருக்கு ஒரு கெட்ட நேரம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லியிருக்காங்க, புதுசா ஒரு டாக்டர் அம்மா மதுரையில் வந்திருக்காங்க. அவங்க இங்கிலாந்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இங்க வந்திருக்காங்க. ஃபாரின் மோகம். அந்த டாக்டர் அம்மா பார்த்துருக்காங்க. அந்த டாக்டர் அம்மா அட்மிட் பண்ணி இவருக்கு சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டீராய்டு வந்து மகா மோசமானது, இதை கொடுத்தா நாங்க எங்க இங்கிலாந்துலாம் நாங்க கொடுக்க மாட்டோம்ட்டு டப்புன்னு ஸ்டீராய்டு நிப்பாட்டிச்சு. ஸ்டீராய்டு நிப்பாட்டினோடனே இவருக்கு ஸ்கின் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, சொரியிறாரு. சொரிஞ்ச உடனே இவருக்கு ஏதோ ஸ்கின் டிசீஸ்ன்ட்டு ஸ்கின் டாக்டர் கொண்டாடுறாங்க, காட்டுறாங்க, வைக்கிறாங்க. ஆனா இது ஸ்டீராய்டை நிப்பாட்டுனால இது வந்துச்சுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப டவுன் ஆகிட்டே போறாரு. அம்மா பார்த்துச்சு இவர் செத்து போயிடுவாருன்ற அவசரமா நீங்க சென்னை அப்போலோக்கு போங்கன்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அனுப்புகிறாங்க. அவர் இறங்கும்போது டெட் பாடி.
எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்மளை பார்க்கிறோம், என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கு. அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளை ஜீவனுள்ள தேசத்துக்கு கொண்டு போவார். ரைட். அதான் செய்தியினுடைய தலைப்பு எல் ஷாய், CHAIL ஷாய். சரி, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? உபாகமம் 5வது அதிகாரம் 26. உபாகமம் 5:26, 25 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்னியை எங்களை பட்சிக்குமே. பெரிய அக்னி எங்களை பட்சிக்குமே. எஸ், அது கரெக்ட் தான், இல்லை நான் சொல்லலை. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இந்த ஜீவனுள்ள தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 5:26. நாங்கள் கேட்டது போல அக்னியின் நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை, ஜீவனுள்ள தேவன் சத்தங்கிறது அக்னியின் நடுவில் இருந்து, அந்த அக்னியின் நடுவில் இருந்து வருகிறது. அவர் யார் அப்படின்னா ஜீவனுள்ள தேவன். மாமிசமான அப்படின்னு நாம பாக்குறோங்க. மாமிசமான யாராவது, 26வது வசனத்தை வாசிக்கிறேன். மாமிசமானவர் யாராவது கேட்டு உயிரிடுறது. இந்த மாமிசம் நமக்கு தான் மாமிசம் இருக்கு. ஆண்டவர் மாமிசம் கிடையாது. அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்குது. இப்ப நம்ம பார்க்கிறோம், அந்த ஜீவன் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு ஜீவத்தை கொடுக்காரு. இதே இதுல 8வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. உபாகமம் 5:8 ஆப்போசிட் ஆண்டவர் காட்டுகிறார். நான் ஜீவனுள்ள தேவன், ஆனா விக்கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உனக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், அவளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் கர்த்தராகி நான் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கு. எரிச்சல் உள்ள தேவன், அதாவது எரிச்சல் உள்ள தேவன். இப்ப கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. கணவனுக்கு வயசு ஒரு 70 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மனைவிக்கும் ஏறக்குறைய அது கிட்ட தான் இருக்கும். அது நல்லா வயசாயிருக்கும். ஒரு பக்கத்துல ஒரு வாலிப பெண் இருக்கா. அது பேத்தி வயசா இருக்கட்டுமே, ஆனா அந்த பெண்ணை தாத்தா சொல்லு விட்டுட்டு இருந்தாலும் பாட்டி விடு விடு விடுன்னு விட்டுரும். என்னையா இந்த வயசான காலத்தில் அந்த பொம்பளை பிள்ளைய போயிட்டு பல்ல காட்டிட்டு இருக்காரு. இந்த எரிச்சல் உள்ள தேவன், நீ என் கணவன், நீ என்கிட்ட தான் இருக்கணும், நீ வேற எங்கேயும் போய் பேசக்கூடாது. ஆண்டவருக்கு அந்த ஒரு அன்பின் உறவு இருக்கு. அந்த அன்பின் உறவு இருக்கிறதுனால தான் அது நான் எரிச்சல் உள்ள தேவன்கிறார். அடுத்து அந்த எரிச்சல் உள்ள ஜீவன் உள்ள தேவன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது விக்கிரகத்திற்குள்ள 3ஆம் தடவை அவங்க காலி ஏறாங்க. ஆனா 10 இன்னிடத்துல அன்பு கூறுது. என் கற்பனையை கைகொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை இறக்கம் செய்யும். இங்க வருங்க, 2 காரியத்தை பார்க்கணும். 1, 3, 4 தலைமுறை அவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க, காலியா இருக்கிறாங்க. அவங்க எத்தனையோ பெரிய பெரிய விலாசங்களை நான் பார்த்துருக்கேன். A4S அப்படின்னு ஒரு விலாசம் இருந்துச்சு, டாக்டர் தண்டபால் டாக்டருடைய அந்த ஸ்ட்ரீட். என்னுடைய அம்மா எனக்கு சொல்லுவாங்க, அந்த தெரு ஃபுல்லா ஒருத்தவங்களுடைய சொத்து. அந்த A4S அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை அவங்க தான் இருந்தாங்க. அவங்க ஒரு வீட்டில் ஒரு 40-50 இரும்பு பெட்டிகள் இருக்கும். எதுக்கு 40-50 இரும்பு பெட்டினா, அவங்க பசங்க பல ஊர்களுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பசங்களாம் கடப்பைங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து வருகிற பணத்தை அந்த கபடுக்குள்ள இரும்பு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. ஆனால் இப்போ அவங்க அட்ரஸே இல்லை, எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது, டிஸப்பியர். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளை தலைமுறையாக அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். இது விக்கிரகத்திற்கு ஆப்போசிட்டான ஒரு காரியம். யோசுவா இதை என்ன சொல்கிறார் பார்ப்போம். யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனம். யோசுவா 3:10. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும். ஃபர்ஸ்ட் யோசுவா உங்களுக்கு தெரியும், இவர் மோசேயுடைய ஒரு ஃபாலோவர் ஆகிறார். வந்து எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படி கேட்டீங்கன்னா, யோசுவா 1வது அதிகாரம் 1 கர்த்தர் தாசனாகிய மோசே மரித்த பின்பு
கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனா இருந்துட்டு நிறைய வாக்குகள் கொடுக்கிறார். எப்படி அவர் அதை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு நோக்கு எதிர்க்கணும். இதை கேட்க நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவனுமே எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அவங்க கானானுக்குள்ள போகிறாங்க, ஃபுல்லா எதிரிலாம் இருக்காங்க. எப்ப யார் உங்களை தள்ளுவாங்க தெரியாது. அப்ப சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும். மோசையோடு இருந்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுதும். இத எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? ஆனா ஆண்டவர் கண்டிஷன் போடுறாரு. இந்த ஜீவனுள்ள தேவன் என்ன கண்டிஷன் போடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது பலம் கொண்டு திடமானது. இந்த ஜனம் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நீ பங்கிடுவாய். பங்கு போடுற வேலையை உனக்கு நான் கொடுத்துருக்கேங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன். ஆனா கண்டிஷன் நல்லா கேட்டுக்கோங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு, மிகவும் பலம் கொண்டு திடமாக போகுமில்ல புத்திமானாயிரு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் பிடிக்கும், கட்டளைகள் பிடிக்காது. இன்னைக்கு இந்த திங்கள் வியாழன் 2 நாள் செய்தியை நான் நிப்பாட்டிடுறேன். இனி டெய்லி காலையில் மார்னிங் செய்தியை நான் கொடுத்துட்டு இருப்பேன். எஸ் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் கொடுக்குற செய்தியை நீங்க இந்த காலையில் வாங்கிக்கிட்டு ஒரு சிலர் வருவீங்க. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். தம்பிலாம் இப்போதான் வர்றாரு, ரொம்ப நாளாக காணவர். அவங்க ரொம்ப அசால்ட்டான வாழ்க்கை வாழ்றாங்க. இது அவர்களுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நாமக்கல் கானான் ஒரு திருமணம், இந்த செய்திகளெல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேர் அதை எழுதி ஒரு புஸ்தகமா போட்டிருப்பாங்க. நான் எல்லாத்தையுமே ஒரு நோட் புக் வச்சிருக்கேன். நோட் புக்கில் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை நான் எழுதி வச்சு நான் சொல்லிவிடுறேன். அன்னைக்கு ஒரு பாப்பா இருந்தா, பேரை சொல்லல, அந்த பிள்ளை இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டேன், ஏமா நான் சொன்ன செய்தியை எழுதி வச்சிருக்கியான்னு கேட்டேன். அவர் ஒரு பேப்பரை தூக்கிட்டு வர்றான். ஒரு 10 வசனத்தை மேல இருந்து இதான் சார் நீங்க ஒரு செய்தி, இது எப்படிமா கனெக்ட் பண்ண முடியும்? அதே எனக்கு தெரியாது சார். அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனமாய் திட மனதா இருக்கணும். இப்ப ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நான் பிட்டு கொடுக்குறேன். அதை நீங்க புசிக்கிறீங்க இல்லையா நான் பார்க்கணும். புசிச்சானா உங்களுக்கு பிரயோஜனம். எவ்வளவோ செய்தி கொடுத்துருக்கேன் திங்கள் வியாழன். இதை உட்கார்ந்து நீங்க திங்கள் வியாழன் அன்னைக்கு நான் வரமாட்டேன், நீங்க நோட் போட்டு எழுதுங்க. அதுதான் ஆசீர்வாதம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 8வது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. இதை எழுதிப்பட்டீங்கன்னா செய்ய கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். இதுதான் நான் சொல்றேன். இரவும் பகலும் நீங்க தியானிக்கணும். அதுக்காகத்தான் நான் யூடியூப்ல போட்டு வச்சுட்டேன். எல்லாம் யூடியூப்ல, இந்த மெசேஜ் யூடியூப்ல போட்டு நீங்க அதை எழுதி தியானிக்கணும். தியானிக்கிறத தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நான் போன திங்கட்கிழமை சொல்லிக் கொடுத்தேன். யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. ஆறாவது அதிகாரத்தில் இந்த தியானிக்கிற காரியத்தை மிக மிக அழகாக ஆண்டவர் கொடுத்திருக்கார். யோவான் 6வது அதிகாரத்தில், என்னுடைய மாமிசத்தை நீ புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணும், உனக்கு நித்திய ஜீவன். அது எப்படி புசிக்கிறது? இயேசு இருக்காரா? இல்லையே. இருந்தாலும் அவர் சரீரத்தை எப்படி நம்ம புடுங்கி திங்க முடியும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1வது அதிகாரம் 1வது. அந்த வார்த்தை மாமிசமாக்கி பூமிக்கு வந்தாலும் 14வது வசனத்தில் இருக்கு. வார்த்தை என்னதாச்சு? மாசம். அந்த மாமிசம் 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஜீவ வார்த்தைன்னு யோவான் சொல்றோம். நாங்கள் கண்டதும் எங்கள் கைகளால் தொட்டு பார்த்ததுமான ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, யோவான் 6வது அதிகாரம் 63 வசனம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றும் பெறுவது. நான் உங்களுக்கு சொன்ன வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. இத யார் புரிந்து கொண்டார்னா பேதுரு புரிந்து கொண்டார். 68வது வசனம், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை யாரிடத்துல போகும்? நித்திய ஜீவ வாசனங்கள் உண்டு. அந்த நித்திய ஜீவ வசனத்தை நம்ம புசிக்கணும். இதுக்கு நான் ஒரு உதாரணமா சொல்றேன். நீங்க
டெய்லி பிரியாணி புரோட்டா, காலையில் மத்தியானம், சாயங்காலம் பப்ஸ். இதான் நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிட்றது உடம்பு கன்வெர்ட் பண்ணும், ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணும். இப்படி புஷ்ஷமாக்கணும். அன்னைக்கு ஒரு ஊழியக்கார தம்பி வர்றாங்க, சின்ன பையனா இருந்தான், மூஞ்செல்லாம் உருண்டு உடம்புலாம் குண்டாகி, என்னப்பா நீ எனக்கு வணக்கம் வச்சா நான் அடையாளமே கண்டெடுக்கிறேன், நீ வந்து அடையாளமே கண்டுக்க முடியல. என்ன சொல்றேன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபேட்டா மாதிரி உட்காந்து. சரி, இன்னொரு ஆங்கிள் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரத்த சோகை இருக்கு. ரத்த சோகை இருக்கும்போது டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் சொல்றாரு உங்களுக்கு ஹீமோகுளோபின் ரத்த சோகை இருக்குது, இரும்பு சத்து நீங்க சாப்பிடுங்க. டாக்டர் மீதியை நான் பார்த்துக்கிறேன். எங்க வீட்டு பக்கத்தில் இரும்பு கடை இருக்குங்க, இரும்பு கடையில் போய் இரும்பை வாங்கி ஒரு காக்கல் இரும்பை ஈடி நினைச்சு பவுடராக்கி 3 நேரம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா செத்தே வருவீங்க. ஆனா ஒரு ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லுவார், கீரை சாப்பிடுங்க, பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க, முருங்கைக்காய் கீரை சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, சோரட்டி சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க சாப்பிடும்போது இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இடத்துல இந்த சாப்பாடு உள்ள போய் ரத்தமா கன்வெர்ட் பண்ணி ஹீமோகுளோபின் கூடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, புசிக்க சொல்கிறார். இந்த புசிக்க சொல்ற வார்த்தையை தான் யோசுவாட்ட பார்க்கிறோம். என்ன சொல்றாரு, இரவும் பவனத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எனக்கு நான் ஒரு செய்தி சொல்றதுக்கு முன்னாடி அது என் மண்டையில கொடிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள ஆண்டு 2-3 உதாரணத்தை காட்டும், அதை நான் சொல்லுவேன். அது எனக்கு பிரயோஜனம் இருக்கும், உங்களுக்கும் அது பிரயோஜனம் இருக்கும். சரி, 1 சாமுவேல் எடுத்துக்கணும், 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17:26. தாவீது கோலியாத். இது யாரு உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க தெரியல. ஆரோக்கியராஜ். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்துல ஒரு பக்கம் கோலியாத் நிற்கிறான். அவன் 40 நாள் டெய்லி வந்து ஆண்டவர் நிந்திப்பான். இப்ப எல்லாரும் இப்படி சோகமா இருக்காங்க, உயிருக்கு பயந்து. நல்லா டாலான சவுலும் பம்மிக்கிட்டு இருக்காரு, எல்லாருமே பம்மிக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஆள் கூட ஒரு வைராக்கியம் வருது. இந்த வைராக்கியம் போது எதை யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது தாவீது தன்னண்டே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நீரேற்ற நிந்தையை நீக்கிறவனுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சேனை இருக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையா நிந்திக்கிறான்னு சொல்லி. அப்ப அந்த நாமத்தை இவன் ஒரு வெப்பனா எடுத்துக்கிட்டான். 45 சேனையுள்ள நாமத்தினாலே வர்றேன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டான், காலி பண்ணி ஆண்டவர் வீட்டில் கொடுத்தான். 2 சாமுவேல் எடுத்துக்கணும், 22வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் சோஸ்திரிக்கப்படத்தக்கவர், ரட்சிப்பின் கண்மலையாக தேவன் உயர்ந்தது. உயர்த்தும், எக்ஸால் பண்ணும். காரணம், அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 48 அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி அவளை கீழ்படுத்துகிற தேவனுக்கு. எனக்காக, எனக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு வாராக்கி இருக்குமோ அவர் அதை முடித்து கொடுத்துருவார். சங்கீதம் 18வது அதிகாரம் 46. 18:46. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கவர், ரட்சிப்பின் உயர்ந்திருப்பாராக. 32 என்னை பலத்தினாலே இடை கட்டி. அந்த பலத்தினாலே அவர் இடை கட்டுறதற்கு நாம் அவரை துதிக்கணும். காரணம், அவர் ஜீவனுள்ள தேவன். சரி, எடுத்துக்கலாமா? எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினாலே பூமி அதிரும், அவருடைய உக்கிரகத்தினாலே ஜாதிகள் சைக்காது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல் விக்கிரகம் இருக்கு, கண்ணு இருக்குமா இருக்கும், காது இருக்குமா இருக்கும், எல்லாருக்கும் அதை ஒரு சிலையா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நீங்க அது என்ன துதிச்சாலும் அந்த கதையில ஏறாது. விக்கிரம் தான் தருங்க. ஆனா ஆண்டவர் கிடையாது, ஜீவன் உள்ள தேவன்.
வைராக்கியம் உள்ளவர். யார் யாரெல்லாம் என்னை துதிக்கிறீங்களோ நான் உங்களை உயர்த்துவேன். கோலியாத் என்னை பார்க்கும்போது ஜீவனுள்ள தேவனா பார்த்தான், என் நாமத்தை யூஸ் பண்ணா. கோலியாத்தை நான் தான் கீழே தந்தேன். 11 வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தேவர்கள், இதைத்தான் உண்டாக்காத கிரியேட்டர்லாம் அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா ஜீவன் கிடையாது. நம்ம எப்படி நம்ம ஆக்ஷன்ல பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் எடுத்துக்கோங்க. மூணாவது அதிகாரம். ராஜா ஒரு சிலையை வைப்பாங்க, எல்லாரும் தாழ விழுந்து அதை வணங்கணும். ஆனா என்ன நடக்குதுன்னா கோவம். ராஜாவே 17 பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிறதே எங்களை தப்பி வைக்க வல்லவராக்கிறார். அவர் எரிகிற அக்கில் இருந்தும் உங்களுடைய கைக்கு உங்களை நீக்கிறார். விடிவாயமார் போனாலும் சரி, விடுவிச்சாலும் சரி, விடியாட்டார். அவர் தான் எங்க தேவன். நாங்கள் அவரை தவிர யாரும் வணங்க மாட்டோம். இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 20 அவளை கட்டும்படியாக கட்டித்தான் உள்ளதை போடுறாங்க, கட்டுண்டவர்களாக. 21 பாருங்க, அவர்கள் கட்டப்பட்டு எதிர சூழல் போறாங்க, கட்டப்பட்டு. 3வது பாருங்க 23 சாத்ராக் மெஷாக் ஆபேத்நேகோர் என்னும் அந்த 3 புருஷனும் கட்டுண்டவர்களாக எரியுது. கட்டித்தான் உள்ளதுக்கு போடுறாங்க. 24 கட்டுண்டவர்களாக அக்னின்னு போட்டோம். ஆனா 25 விடுதலையாகி அக்னி. அப்ப இந்த அக்னி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை தொடவே இல்லை. ஆனா எந்த கயர்னால கட்டி வச்சிருக்காங்களோ அங்க போய் ஸ்பெசிஃபிக்கா போய் அடிக்குது, ஷார்ப்பா போகுது பாருங்க. ஜீவனோட தேவன் அதை டைரக்ட் பண்றாரு. இப்படியே போய் இந்த 3 பேர் கையே தொடக்கூடாது, பார்த்து கையையே பொசுக்கி விட்டுறாத, கயத்தை மட்டும் நீ கட்டணும். கட்டு விடுதலையாக்கி அக்னி நடுவில் உலாவதை கண்டேன். 4ஆம் ஆள் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கு. அதனால அக்னியிலே வாசலிலே வந்து ராஜாக்கு இப்பதான் புத்தி வருது. அப்ப இங்க நம்முடைய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அவருடைய வல்லமை. 6வது அதிகாரம் 26 சிங்கக்கு மேல போட்டாச்சு. தேவதூதன் வர்றான். தானியேல்ல போடும்போது தானியலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கத்தினுடைய வாயை கட்டி விட்டுட்டான், போயிடுறான். தானியலை உள்ள போடுறாங்க, சிங்கம் வாய் மூடி கிடக்குது, கடிக்க முடியல. ஒரு நல்லா குஷன் மாதிரி படுத்து தூங்கிறாரு. காலையில் அவரை வெளியில கொண்டாந்தாச்சு. இப்ப தேவதூதன் வர்றான், சிங்கத்தின் வாயை மறுபடியும் அவுத்து விடுறான். ஏன்னா எல்லாரும் சொல்லக்கூடாது, பாத்தீங்களா, இவன் டம்மி ராஜா சிங்கத்தை போட்டு அப்படியே சிங்கம் கடிக்காம இருக்கு, என்ன விளாட்டா இருக்கா சொல்லுவாங்களே. அதனால என்ன நடக்குன்னா, அந்த யாரெல்லாம் அவங்க போய் தூக்கி போட்டாங்க, அவர்கள் மனைவிகளும் சிங்கத்தின் கெபியில் போட்டாங்க. அவர்கள் கெபியினுடைய அடியிலே சேரும் சிங்கங்கள் மேலே பாய்ந்து நொறுக்கப்பட்டது. அப்புறம் தான் அவர் சொல்றாரு 26 ஜீவனுள்ள தேவன். ஏன்னா இவர் ஏகப்பட்ட கடவுளை கும்பிட்டு இருப்பாரு இந்த நேபாஸ் நேச்சர். நம்ம பார்க்கறதுனா ஒரு ஆக்ஷன் ஆண்டவர் தன்னை ப்ரூவ் பண்றாரு, ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு வச்சு. மத்தேயு 22வது அதிகாரம். இருபத்தி 32 தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உயிர்களை கொடுத்து அவங்க ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்விகள் என்னன்னா, ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு ஆளை கல்யாணம் கட்டி செத்துக்கிட்டேன், 2வது 3வது 4வது. அப்ப உயிர்த்தது அன்னைக்கு யாருக்கு இது எப்படித்தான் இந்த ஒரு ஐடியா வரும்? ஒரே வாசல்ல ஜீவன் உள்ளவர்களுக்கு தான் தேவைப்படி உனக்குள்ள ஆண்டவர் ஜீவன் இருக்கணும், வாசனை இருக்கணும், அப்பதான் முடியும். இப்ப நாம் யார் பிள்ளைகள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்கு பதில பார்க்கிறோம். யார் பிள்ளைகள்? ரோமர் 9வது அதிகாரம் 26 ரோமர் 9:26 நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும்
அவருக்கு சொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்று சொல்றது ஓசியா. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு மரணம் வருங்க. எப்படி பிறப்பு இருக்கோ ஒரு மரணம் வரும். மரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். மரணம் வரும், நம்முடைய சரீரம் பிரிக்கப்படும். இந்த ஆத்மா பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்குள்ள பரிசுத்தனுடைய முத்திரை இருந்துச்சுன்னா தேவ தூதர்கள் வந்து அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு போய் பரதேசத்தில் வச்சுவாங்க. பரதேசில் இங்கே அநேகரை பார்க்கலாம். யாரை பார்ப்போம் நம்மன்னா, இந்த கல்லணை தேடும், ஐயோ நீ தனியா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அநேகரை பார்ப்போம். ஜீசஸ் இயேசு இருப்பார். ஃபாதர் அழகா பண்ண தொட்டு பார்ப்பேன், நானு தொட்டு பார்ப்பேன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த நிறைவேறும். எங்க இருந்துரும் பரதேசம் பண்ணாச்சு. அப்புறம் ஒரு நாள் வரும், இந்த சரீரம் மண்ணுக்குள்ள இருக்குது. அந்த சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு சத்தம் வரும். அப்ப மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் அது இப்பொழுதே வந்திருக்கு. அந்த சத்தம் என்னன்னா, பிரேத குழிகள் அனைவரும் அந்த சத்தத்தை மண்ணுக்குள்ள இருக்கிற சரீரம் திரும்ப உயிர்ப்பித்து ஒரு மகிமன் சரீரமாக மாறும். இந்த ஆவியும் இந்த சரீரமும் ஒன்னா இணைந்து நித்தியத்துக்கு நம்ம அவரோட கூட இருக்க போறோம். இதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு ஆசீர்வாதம். நம்மளை ஆண்டவர் ஒரு ஆலயமாக பார்க்கிறார். அது என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். சரி, 6:14. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக்குறது. ஆவியார் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஜீவனுள்ள ஆலயம். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம். அந்த ஊழியத்தை நம்ம யாருக்கு செய்யறோம் அப்படின்னு கேட்டேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 14 நித்திய ஆவியினாலே. நித்திய ஆவி, ஆவியார் நமக்குள்ள வர்றாரு. நமக்கு ஒரு சீல் போட்டுருக்கு. அது மீட்கப்படும் நாளுக்கென்று போட்டிருக்கிற சீல். நித்திய ஆவியானவர் தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ளோர் தேவனுக்கு ஊழியம் செய்யும். ஊழியம் அநேகர் ஊழியம் செய்றாங்க, இல்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த ஊழியத்தை எதுக்காக செய்யறாங்கன்னா, மணி மோட்டிவோட தான். ஒருத்தர் வந்தாரு, நீங்க எங்க ஊழியத்தை நீங்க தாங்க வேண்டும். நான் சொன்னேன், எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஊழியம் நடக்குது. ஜானகியம்மா இருக்காங்க, ஆரோக்கியராஜ் இருக்காருங்க, நம்ம ராஜேஷ் இருக்காரு, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு 7 பேர் வர்றாங்க. அழகா வார்த்தையை சொல்றாங்க, சந்தோஷமா போறாங்க. அவருக்கு நான் காணிக்கை கொடுக்கணும். ஈஸ்டர் வருது, ஈஸ்டர் அன்னைக்கு நான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ஏன் ஊழியம் என்னுடைய காணிக்கை வச்சு நான் தாங்க வேண்டியிருக்கு. உங்களெல்லாம் தாங்க முடியாது, அனுப்பிவிட்டு யாருக்குமா பயப்படுவாங்க. சரி, அதே அப்ப நம்ம போய் சேர்ற இடம் என்ன? எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல, நீங்களோ சியோன் மலையின் இடத்திலும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாய் பாருங்க. ஜீவனுள்ள தேவன் சொன்னாரு, ஜீவனுள்ளவருக்கு தான் தேவனா இருக்கு. இவங்க எங்க வந்து சேரணும்? நான் இருக்கிற எருசலேம்ல வந்து சேரணும். இதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். நாம் போகிற இடத்துக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேசம். சங்கீதம் 27வது அதிகாரம் 13வது வசனம். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன் என்று விசுவாசியா தான் முடிக்கலாம். ஜீவனுள்ள தேசம், நன்மை. இன்னைக்கு இந்த பரலோகத்தில் உங்களுக்காக தேசம் வச்சிருக்கிறார். ஜீவனுள்ள தேசம், எருசலேம், நன்மைகள். இங்க என்னெல்லாம் நன்மைகள் நீங்க செய்றீங்களோ அது அந்த பரலோகத்தில் இருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா. கடைசி நாளாக இன்று உடைய நாமம், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமேன், ஆமேன்.